இன்றைய இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம், உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம், ஒரு காலகட்டத்தில் யூதர்களினுடைய உயிருக்கு மதிப்பு என்ன? யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு பயம், யாரை கண்டாலும் அவர்களுக்குள்ளாக ஒரு நடுக்கம், யார் எந்த வழியில் தங்களை கொலை செய்ய போகிறார்கள், எவ்வாறு எல்லாம் தங்களையும் தங்களினுடைய இன குழுமத்தினையும் சித்திரவதை செய்ய போகிறார்கள். இம்மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துடன், இந்த மாதிரியான ஒரு பயத்துடன் வாழ்ந்து வந்திருக்கக்கூடியவர்கள் தான் யூதர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய சக்திகளாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பெயரை கேட்டால் இந்த இன குழுமத்திடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு இன்னும் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை இந்த உலகமே தேடக்கூடிய அளவுக்கு அவர்களினுடைய வளர்ச்சி இருக்கிறது. அந்த வளர்ச்சி பாதையில் மிக முக்கியமான ஒரு அங்கம்தான் மொசாட். இந்த மொசாட் என்கின்ற பெயரினை கேள்விப்படாத உலக நாடுகள் எதுவுமே இருக்க முடியாது என்று சொல்லலாம். அந்த அளவு தூரத்திற்கு அந்த அமைப்பினுடைய அதிகார கைகள் நீண்டு போய் இருக்கிறது என்பது எந்தளவு தூரம் யதார்த்தமோ அந்தளவு தூரத்திற்கு அவர்களினுடைய பாதையில் நிறைய கரடு முரடுகளும், நிறைய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவங்களும், கொஞ்சம் பொய்களும், கொஞ்சம் மறுதளிப்புகளும், ஏன் கசப்பாக இருந்தாலும் அவர்களும் சரி, அனைவரும் சரி, ஏற்றுக்கொண்டேதான் ஆக வேண்டும். மிகப்பெரிய அளவிலான தோல்விகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் நிதர்சனம். இந்த மொசாட் அமைப்பு எவ்வாறு உருவானது என்பதை ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் நாங்கள் பார்க்கலாம். அவர்களினுடைய வீர தீர செயல்களை பற்றியும், எங்கெல்லாம் அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள், அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்கள் எவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அடுத்தடுத்து நாங்கள் காண இருக்கிறோம். 1972 இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். குறிப்பிட்ட வருடம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஜெர்மனியினுடைய மியூனிக் நகரம் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான பரபரப்பில் திளைத்து கொண்டிருக்கு. இவ்வாறான பரபரப்பான ஒரு சூழலில் அங்கு பத்திரிகைகளுக்கும் வானொலிகளுக்கும் ஏனைய ஊடக தரப்பினருக்கும் பஞ்சமே இருக்காது என்றது உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெறக்கூடிய வீரர்கள், வீராங்கனைகள் எல்லோரையுமே குறிப்பிட்ட ஒரு பகுதியில் தங்க வைத்திருந்தார்கள். அதனாலேயே அந்த கிராமத்திற்கு என்ன பெயர்? ஒலிம்பிக் கிராமம் என்றானது. அன்றைக்கு அந்த ஒலிம்பிக் கிராமத்தில் 7-8 புதிய முகங்கள், அவ்வளவாக பாதுகாப்பு இல்லாத ஒரு காலை நேரம், சுவரேறி குதித்து உள்ளே நுழைகிறார்கள். நேராக ஆஸ்திரேலிய வீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய வீட்டை நோக்கி போகிறார்கள். இப்போது அவர்கள் கைகளில் துப்பாக்கிகளும் முளைத்திருந்தது. முகத்தை முழுவதுமாக மூடி மறைக்கும்படி ஒரு குரங்கு தொப்பியினையும் அவர்கள் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களினுடைய கண்கள் மட்டும் பரபரப்பாக சுற்றி நோட்டம் விட்டு கொண்டே இருந்தது. ஒவ்வொரு வீரர்களுக்குள்ளாகவும் இருப்பது போன்றுதான் இந்த ஆஸ்திரேலிய வீரர்களுக்குள்ளாகவும் பதக்கம் என்கின்ற கனவு, ஒலிம்பிக் பதக்கம் என்கின்ற கனவில் அவர்கள் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களெல்லாம் யார், எதற்காக எங்களை பிடிக்கிறீர்கள் என்ற கேள்விகளை கேட்பதற்கு முன்பதாகவே ஆஸ்திரேலிய வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். எதிர்கேள்வி கேட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அடியும் உதயம் பதிலாக வந்தது. ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு தூக்கம் முழுவதுமாக கலைந்து போயிருந்தது. கண்ணுக்கு முன்பதாக நண்பர்கள் செத்து விழுவதை பார்த்தால் எந்த ஒரு வீரனுக்கும் தூக்கம் வருமா? நிச்சயமாக வராது. கலைந்த தூக்கத்தோடு ஆரம்பமாகிறது கலவரம். அந்த கலவரத்தின் பெயர்தான் பிளாக் செப்டம்பர். பலஸ்தீன விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள்ல ஒன்றுதான் இந்த பிளாக் செப்டம்பர் அமைப்பு. சாதாரணமான ஒரு இடத்தில் போய் சாதாரண ஒரு யூத பிரஜையினையோ அல்லது ஒரு ஆஸ்திரேலியரினையோ கடத்துவதால் லாபம் என்ன இருக்கிறது? ஆனால் இங்கு ஒலிம்பிக்கிற்காக அந்த நாடே பரபரப்பாகி இருக்கிறது. அங்கு நிறைய எதிர்பார்ப்புகளோடு ஏராளமான ஊடகங்கள் தத்தமது ஊடகங்களில் என்ன செய்திகளை எல்லாம் வெளியிடலாம் என்கின்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, இவ்வாறொரு சம்பவம் நடக்கிறது அப்படி என்றதை இந்த உலகமே உற்று நோக்க வேண்டும். அவ்வாறு உற்று நோக்கினால்தான் தமக்குரியதை அடைந்து விடலாம் என்பது இந்த பிளாக் செப்டம்பர் குழுவினுடைய முற்றுமுழுதான நோக்கமாக இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆஸ்திரேலிய வீரர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வைத்திருக்கக்கூடிய குழுவினரிடம் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி, ஸ்டேலின் சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய எங்கள் தோழர்களின் விடுதலை எங்களுக்கு தேவை. ஸ்டேல் பிரதமர் ஹோல்டாம இருந்த கோரிக்கையினை முற்றுமுழுதாக ஏற்க மறுக்கிறார். இது
முற்றுமுழுதாக நீங்கள் செய்யக்கூடிய ஏமாற்றம். நாங்கள் இதற்கு ஒப்புக்கொண்டு விடுவோமாக இருந்தால் உலகத்தில் எந்த ஆஸ்திரேலியருமே நிம்மதியாக வாழ முடியாது என்கிறார் ஆஸ்திரேலிய பிரதமர். அப்படி என்றால் அந்த 9 ஆஸ்திரேலிய பிரஜைகளினுடைய கதை என்னாக போகிறது? மியூனிக்கில் எத்தனை தீவிரவாதிகள் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு பயந்து 200க்கும் அதிகமான கைதிகளை விடுதலை செய்ய வேண்டுமா? நாம ஒரு அதிரடி நடவடிக்கையில் இறங்கி அந்த 9 விளையாட்டு வீரர்களையும் காப்பாற்றி விடலாம் என்கின்ற ஒரு அசட்டுத்தனமான முடிவுக்கு வருகிறது ஆஸ்திரேலியா. அதற்கு நிச்சயமாக முடியாது என்று பிடிவாதமாக மறுக்கிறது ஒலிம்பிக் போட்டிகளை எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய ஜெர்மனி அரசாங்கம். எங்களுடைய ஊர் சட்டத்தின் பிரகாரம் வெளிநாட்டுக்காரர்கள் இங்கு வந்து துப்பாக்கி தூக்குவது முற்றுமுழுதான துரோகம். அதைவிட கடந்த ஒரு அதிகார போக்கு, மெத்தன போக்கு இருந்துவிட முடியாது என்கிறது ஜெர்மன். ஏன் இந்த பிளாக் செப்டம்பர் போராளிகள் எல்லாம் உங்கள் ஊரில் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய மண்ணினுடைய மைந்தர்கள் தானா? அவர்கள் ஆழ்கடத்தல் செய்யும் பொழுது நாங்கள் எதிர்த்து தாக்கினால் பிழையா? இது இஸ்ரேல் தரப்பு வாதமாக இருக்கிறது. இஸ்ரேல் எவ்வளவோ வற்புறுத்தியும் ஜெர்மனி தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வதாக இல்லை. முடிந்தால் அவர்களுடன் பேச்சுவார்த்தையினை முன்னெடுங்கள் என்கிறது. அவ்வாறு உங்களினுடைய பேச்சுவார்த்தை ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கையில் எங்களால் ஏதாவது சாகசம் செய்து அவர்களை காப்பாற்றுவதற்கு முடியுமா என்கின்ற பிரயத்தனங்களை எடுப்பதற்கு முயற்சிக்கிறோம் என்கிறது ஜெர்மனி. ஆக அவர்கள் இஸ்ரேலிய வீரர்களை கூட்டிக் கொண்டு ஜெர்மனியில் இருந்து வெளியேற தீர்மானிக்கிறார்கள். இப்பொழுது இஸ்ரேலிய வீரர்களினுடைய உயிர் கேள்விக்குறிக்குள்ளாக ஊசலாடி கொண்டிருக்கிறது. மறுமுனையில் தங்களுக்கான தேவைகளை கேட்கத் தொடங்குகிறார்கள் இந்த பிளாக் செப்டம்பர் போராளிகள். தாங்கள் தப்பித்து போவதற்கு விமானத்தினை கோருகிறார்கள். ஆனால் இதற்கு நடுவில் அவர்களை கொல்லுவதற்கு ரகசியமாக திட்டம் தீட்டுகிறார்கள். ஜெர்மனி அதிரடிப்படை வீரர்கள் அந்த அதிரடியினை நடத்துவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேற்று நாட்டிற்குள்ளாக வந்து இன்னும் ஒரு நாட்டு பிரஜைகளினை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்திருக்கக்கூடியவர்கள் தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்பதை கூடவா மோப்பம் பிடித்து விட மாட்டார்கள். மிக இலகுவாக அந்த விடயத்தை அவர்கள் மோப்பம் பிடித்துக் கொள்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த சண்டைக்குள்ளாக பிளாக் செப்டம்பர் போராளிகள் பலர் கொல்லப்படுகிறார்கள், சிலர் பிடிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதனுடைய விளைவு என்ன? 11 அப்பாவி இஸ்ரேலியர்களின் உயிர் பறிபோய் இருந்தது என்பதுதான் நிதர்சனம். உலகம் அதிர்ச்சியில் உறைந்த இன்னும் ஒரு கணம். சர்வதேச ஒற்றுமையினுடைய அடையாளமாக மதிக்கப்படக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகள்ல ஒரு ரத்த ஆறு ஓடி இருக்கிறதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது. குறிப்பாக இஸ்ரேலியர்கள் இப்பொழுது இன்னும் ஒரு கொந்தளிப்பு நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சாதாரணமாகவே யூதர்களுக்கு ஜெர்மனி என்றால் ஆகவே ஆகாது, அது எல்லோருக்கும் தெரியும். ஹிட்லர் காலத்தில் அங்கே ஏகப்பட்ட அப்பாவி யூதர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டதை யாரால் மறக்க முடியும்? வரலாற்றினுடைய வடுக்களில் அவை மாறாதவை அல்லவா? இந்த கொடுமையின் காயங்களின் வடுக்களை ஆறாத பின்னணியில் இன்னும் ஒரு வேதனை. இப்படி 11 விளையாட்டு வீரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்ட சூழ்நிலை. ஒலிம்பிக் போட்டிகள் நிறுத்தப்படவில்லை. அவ்வாறு எனில் யூதர்களின் உயிர் அவ்வளவு மலிவாகி விட்டதா? இது இஸ்ரேலியர்களினுடைய கேள்வி. மியூனிக்கில் உயிரிழந்த இஸ்ரேல் வீரர்களினுடைய குடும்பத்தவர்கள் தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்ற குரலை உரக்க எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள். இந்த கொடுமையை செய்திருக்கக்கூடியவர்களை கண்டுபிடித்தாக வேண்டும், முறைப்படி தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும், இல்லையென்றால் எங்கள் போராட்டம் தொடரும். இது வீரர்களை பறிகொடுத்த உறவினர்களின் ஆதங்கம், போராட்டம். உடனடியாகவே இஸ்ரேலிய பிரதமர் அவர்களை சந்திக்கிறார். இது உங்களுடைய தனிப்பட்ட இழப்பு மாத்திரம் கிடையாது, எங்கள் நாட்டுக்கே மிகப்பெரிய அவமானம் என்கிறார். அதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? இது உறவினர்களின் கேள்வி. இதில் தொடர்பு பட்ட அனைவருமே தண்டிக்கப்படுவார்கள் என்கிறார் பிரதமர். வேட்டை என்றால் என்ன? இங்குதான் இஸ்ரேலியர்களினுடைய வேட்டை ஆரம்பமாகிறது. இஸ்ரேலியர்களுக்கு எதிரான எந்த குற்றத்துக்கும் பழிக்கு பழி வாங்கி பழகிய ஒரு திறமைசாலி குழு இருந்தது. அவர்களுடைய துணையோடு மியூனிக் விவகாரத்திற்கு காரணமானவர்கள் அனைவரையும் களையெடுக்க தீர்மானிக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர். அந்த குழுவின் பெயர்தான் மொசாட். யார் இவர்கள்? இஸ்ரேலிய உளவுத்துறை. உலக அளவில் பல 100 உளவுத்துறைகள் இருக்கிறது. ஆனால் இவற்றை எல்லாம் தாண்டி மொசாட்டினுடைய திறமை தனித்துவமானதாக இருக்கிறது. இதற்கு காரணம் மற்ற நாடுகள் எல்லாமே அவ்வப்பொழுது 1-2 அச்சுறுத்தல்கள் வரும், அதை கவனமாக சமாளித்தால் போதும். மற்றையபடி அவர்களினுடைய பிழைப்பு
அமைதியானதாக இருக்கும். ஆனால் ஆஸ்திரேலியர்களினுடைய நிலை அதுவாக இல்லை. நாடு உருவாக்கப்பட்ட நாளில் ஆரம்பித்து அச்சுறுத்தல்களின் நடுவே வாழ்ந்து பழகி இருக்கிறார்கள். 8 திக்குகளில் இருந்தும் ஆக்கிரமிக்க பார்க்கக்கூடிய பக்கத்து நாட்டுக்காரர்களினுடைய அடாவடி. இதனால் ஆரம்பத்திலிருந்தே ஆஸ்திரேலியர்களுக்கு உளவுத்துறை ஒரு அவசிய தேவையாக இருந்தது. இந்த உலகமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய, இந்த உலகமே பார்த்து பயப்படக்கூடிய அமெரிக்காவிற்கே தெரியாத ரகசியங்கள் கூட முதலில் மொசாட்டுக்கு கிடைத்து விடும் என்றால், குறிப்பிட்டு சொன்னால் பல சந்தர்ப்பங்களில் மொசாட் தான் அமெரிக்காவிற்கே துப்பு கொடுத்திருக்கிறது என்றால் மொசாட்டினுடைய வலிமை எத்துணை சக்தி வாய்ந்ததாக இருக்கும். தகவல் திரட்டுவது போல அதிரடி நடவடிக்கைகளுக்கும் மொசாட் பெயர் போயிருந்தது. ஆஸ்திரேலியர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் உலகில் எந்த மூலையில் ஒளிந்திருந்தாலும் அவர்களை இழுத்து வந்து விடுவார்கள். இல்லாவிட்டால் ரகசியமாக போட்டு தள்ளி விடுவார்கள். ஒரு காலகட்டத்தில் வெறுக்கப்பட்டு கரப்பான் பூச்சிகளை துரத்துவது போல துரத்தி அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு வெடிகுண்டு தொட்டு துப்பாக்கி வரை தெரியாத துஷ்ட ஆயுதங்களே கிடையாது என்கின்ற அளவுக்கு அசுர வளர்ச்சி கண்டிருக்கிறது. இப்பொழுது பிரதமர் ஹோல்டாமயர் மொசாட்டை அழைக்கிறார். உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. முதல் வேட்டை எப்படி இருக்கும்? அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். கணவருக்காகவும் எல்லாவற்றையும் துணிந்து போராடுவேன். இது போன்ற இன்னும் பல காணொளிகளுக்கு IBC தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் IBC தமிழ் ரேடியோ எனும் Facebook, Instagram, Twitter பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்.